கோயில் போற வழியே செமையா இருக்குங்க. இந்த வழியா தான் போகணும். இதாங்க இந்த கோயிலுடைய படிக்கட்டு. என்ன ஒரு அழகான வியூ பாயிண்ட்ங்க. மாட்டு பெருமாள் கோயில் அருமையா இருக்குதுங்க. அப்பா, முருகனையும் ஈஸ்வரனையும் ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. கண்டிப்பா கிடைக்கும். எப்படி இருக்குதுங்க சொல்லுங்க, பேச சொல்லுங்க, அதாங்க கேக்குறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி மாட்டு பெருமாள் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, குட்டி கேரளா என்று அழைக்கப்படும் பூலாம்பட்டி பக்கத்தில் தாங்க, மேட்டூர் வழியில் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த கோயில். கோயிலை சுற்றியும் வியூ பாயிண்ட்டுமாகவும் அழகாகவும் ரொம்ப கண்ணுக்கு இதமாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ முழுக்கவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு ஷாட்டும் செம்மையாக இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வழியாக தான் போகணும். மாட்டு பெருமாள் கோயிலுக்கு போகிற வழி இதுதாங்க, பாருங்க. மலை ஏறிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப செங்குத்தா ஏறுது. கோயில் போற வழியே செமையா இருக்குங்க. இனிஜி ஏதாவது சொல்லுங்க. அந்த சைடு பாருங்க, சித்தேஸ்வர மலை பயங்கரமா தெரியுது. கோயில் அங்கதான் இருக்கு. இங்க ஒரு வியூ பாயிண்ட்டுக்கோசரமே இங்க சனிக்கிழமை பண்ணா வரலாம் போல இருக்கு. அப்போ ரொம்ப அழகா இருக்குங்க வியூ பாயிண்ட். மாட்டு பெருமாள் கோயில். எல்லாரும் ஒரு மன நிம்மதிக்கோசரம் தான் கோயிலுக்கு வருவாங்க. நானும் அதே மாதிரி தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். வியூ பாயிண்ட்லாம் செமையா இருக்குங்க, உண்மையா சொல்றேன். நடுவில் காவிரி ஆறு போகுது. அந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா சித்தேஸ்வரன் மலை. அப்படியே இந்த குட்டி கரடலை பெருமாள் கோயில். ஓகேங்களா, மனசு நிம்மதியாக இருக்கணும், மன அமைதி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கோயிலை செலக்ட் பண்ணி வாரம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செயல் வந்து சாமி கும்பிட்றதுங்க. பக்கத்துலேயே ஆறு, பக்கத்துலேயே மலை, இதை விட என்னங்க வேணும்? இந்த விஞ்ஞான உலகம் பயங்கர வேகமாக சுற்றிட்டு இருக்கு. நாமளும் வந்து என்னத்துக்கு நம்ம சம்பாதிக்கிறோன்னு தெரியாமையே ஓடிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ஒதுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு வந்து நம்ம மைண்டில் இருக்கிற ப்ரெஷரை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் நம்ம வேலையை கன்டினியூ பண்ணலாம். பன்னெண்டுக்கிற ஒரு பேயினால குணத்தை இழந்து மிருகமா மாறிட்டு இருக்க காலம் இது. என்ன பண்றது? ஜி, சாமி கும்பிடலாம். கருப்பு சட்டை போட்டுருந்தா உள்ள விடுவாங்க. வாங்க போலாம், வாங்க போலாம். ஒன்னதான் எடுத்துட்டு இருக்கிறேன், வாங்க. அப்பா, எவ்வளவு பெரிய மரம். அப்பா, கோயிலுக்கு எல்லாரும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அருமையான கிலோ பூஜை ஆரம்பிக்கல போல இருக்குது. இங்க எந்த பக்கம் திரும்பினாலும் மலையும் பச்சை பசினே இருக்குதுங்க. எங்க அப்பா, இதுதான் படிக்கட்டுல இருந்து ஏறி வர வழி. மாட்டு பெருமாள் கோயில். இதுக்கு ஏதோ வரலாறு இருக்கும், எனக்கு தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
சரியான கோயிலுங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஷாட்டை பாருங்க, அருமைங்க, அருமையா இருக்குதுங்க. திருக்குடியேற்றம் செமையா இருக்கு. 2 பசுமாடு, லெப்ட் ரைட் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. கோயில் வந்து இன்னைக்கு என்னைக்கு விசேஷம் இதெல்லாம் வந்து இங்க இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோயில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் பாருங்க. கோயில் உள்ள என்ட்ரானே வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்ரீ செல்வ சித்தி விநாயகர்ன்ற ஒரு விநாயகர் சிலை ஒண்ணு அருமையா இருக்குதுங்க. அப்படியே இவரை நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. சுத்தி வரும்போது ஸ்ரீ நரசிம்மர் சிலைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான சிலை போல இருக்கு, பார்க்கவே அருமையா இருக்கிறாரு. அப்படியே கோயில பின்னாடியே பார்த்தோம்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு ஒரு சாமி அருமையா இருக்குங்க. இது வந்து ஒரு ரொம்ப பழமையான சிலை மாதிரி தான் தெரியுது. கோயிலை சுத்தியுமே விஷ்ணுவோடைய பெருமாளுடைய அவதாரமா நிறைய சாமி சிலைகள் இருக்கு. சீனிவாச பெருமாள் அவரையும் வந்து நான் ஷூட் பண்ணிட்டேன். இங்க வாரம் சனிக்கிழமை மட்டும்தான் பூஜை போல இருக்கு. அப்பா, முருகனையும் ஈஸ்வரனையும் ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அது இந்த இடத்துல தான் இருக்குது பாருங்க. இந்த பக்கம் வந்து முருகப்பெருமானு, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானு. 2 பேருமே பயங்கர வீரியமும் கோபமும் காரங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோயில்ல அருமையான கோயிலுங்க. அப்படியே பாருங்க, நான் ஜூம் பண்றேன். வாவ். ஐயா, உங்க பேருங்க? பெருமாள். பெருமாளுங்க. இந்த கோயிலோட தர்மகர்த்தா. இந்த கோயில் வந்து எத்தனை வருஷம் பழமையானதுங்க? 62ல கட்டணது. 62ல பிறந்ததும் கட்டணது. இன்னைக்கு எனக்கு 63 வருஷம் வருது. 63 வருஷம் ஆச்சு. சும்மா ஒரு மாடு மேய்ச்சிட்டு வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் மாட்டோட சிலை இருக்கும். ஆமாங்க, 2 மாடு இருக்கு. மாடு இல்ல சாமியே சிலையே மாட்டோட தான் நிக்கும். இன்னும் பாக்குறீங்களா? இல்ல நான் பாக்கல, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டோட சிலையை மாடு மேய்க்கிறவங்க வச்சதுனால மாட்டு பெருமாள்னு வச்சுட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. எங்க இது வரலாறு என்னங்க, எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசியில 4 கிழமைக்கும் பூஜை. 4 பேர் காணேஸ்கார் இருக்கிறோம். ஓகேங்க. கவுண்டர் ஃபர்ஸ்ட் வாரம், ஓகே. கருமக்கருத்தா 2வது வாரம், சொத்துக்காரன்னு அந்த வீட்டுக்காரரு, அந்த வீட்டுக்காரங்களா, 3வது பூஜை. ஓகேங்க. அவர் இன்னொருத்தர் 4வது பொது செலவா பொதுவா பண்ணிக்குவா. கடைசி வாரம் அந்த மெத்தி வீட்டுக்காரரு, அந்த மத்த வீட்டுக்கு அந்த லாஸ்ட்ல அப்புறம் மற்றதெல்லாம் வரவங்க அதை காசு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஆமா, குழந்தை இல்லாதவங்க எல்லாம் குழந்தை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நீங்க அந்த இடைக்கடை புரட்டாசி மாசம் தான் இல்ல வர எப்ப வேணாலும் அவங்க சமையலுக்கு இடைக்கடை போட்டுருவாங்க சாமிக்கு. புரட்டாசியில 4 கிழமைக்கு பூஜை. 4 கிழமைக்கு பூஜை. 4வது வாரம்லாம் இங்க வந்து சனிக்கிழமை மட்டும் தான் பூஜை. வாரம் அமாவாசையும் பூஜை. அமாவாசை. சரிங்க. சனிக்கிழமை கண்டா 2 பொண்ணு சாப்பாடு பண்ணிட்டு போடும். ஓகே. இவங்களா தியானம் மாதிரி போடும். ஓகே ஓகேங்க. அப்ப அமாவாசை பூஜை நடக்கும். அமாவாசை பூஜை. வேற சிறப்பு என்னங்க இந்த கோயிலுக்கு? வேண்டுதல் வச்சோம்னா எல்லாமே நிறைவேறுது. அதான் பாருங்க, கோயில் கட்டி 3 வருஷத்துல அந்த பிள்ளைக்கு ரொம்ப நாளா குழந்தைலாம் பேசுது. ஒரு பிள்ளைக்கு 2 பையன், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு, பையன் பிறந்துச்சு. பிறக்கிறதெல்லாம் வேண்டுதலை வச்சு போறாங்களா, வந்து இடைக்காலே போடுறாங்க, கேட்டா வேண்டுதலை வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிங்க. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் போல இருக்குது. நிறைய பேர் இங்கே துலாம்பாரம் போட்டு தேவையான பொருள், அதாவது பார்த்துட்டிங்கன்னா எடைக்கு எடை காசு, பணமோ நகையோ இந்த மாதிரி வந்து இங்கே வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து சாமி கும்பிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை வரம் கொடுக்குன்றது இங்கே நம்புகிறாங்க. இங்கே ஊர் மக்கள் நிறைய பேர் வந்து சனிக்கிழமை கண்டா இங்கே பூஜைக்கு கலந்துக்கிறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல்
இந்த கோயிலை சுற்றியும் எல்லாருடைய சிலைக்கும் இங்கே பூஜை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாட்டு கூட பூஜை பண்ணுறாங்க. இதனுடைய கதை முழுசாக தெரியல. இருந்தாலும் இந்த கோயில் வந்து வித்தியாசமாக, அதாவது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருமாள் ரொம்ப காட்சி செமையாக இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. திருப்பதியில் பார்க்குற பெருமாள் மாதிரியே இங்கேயும் இந்த பெருமாள் இருந்தாருங்க. ரொம்ப அழகாகவும் அப்படியே வந்து தத்ரூபமாக இந்த சிலை இருந்துச்சுங்க. அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு நானும் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு கோயிலை விட்டு வெளியே வந்தேங்க. பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா அன்னதானம் கொடுத்தாங்க. வாரங்கண்டா பண்ணுவீங்களாக்கா? வாரம் பண்ணுவீங்களாக்கா? ஓகேங்கக்கா. எத்தனாவது வாரங்கா? 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 1.5 வருஷமா வேண்டுதல் வச்சு பண்ணீங்களாக்கா? இல்ல கோயிலுக்கு கூட்டம் வரணுன்றதுக்காகவே அன்னதானம் கொடுக்குறோம். ஓகேக்கா, சூப்பர்க்கா. மலைக்கு வராங்க, கொஞ்சம் பசி வராங்க, ஆ அதனால சாப்பாடு வாங்கிக்கிறேன். சூப்பருங்க. ஏன்னா நம்மளாம் மேடு ஏறி வர்றாங்கல்ல, ஆமாங்கய்யா. கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, அது கொஞ்சம் பசியாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. வாங்க வீடியோ எடுத்துட்டு நாம சாப்பிடலாம். பிரசாதத்தை பாருங்க. தக்காளி சோறு, பொங்கல், லெமனு, மசால் வடை. எப்படி இருக்குதுங்க சொல்லுங்க, டேஸ்ட் சொல்லுங்க. அதாங்க கேக்குறேன். கோயிலுக்கு நீங்கன்னா வந்து கருப்பு சட்டை போட்டா உள்ள வர மாட்டீங்க. இந்த கோயில் நம்ம சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி பக்கம்தாங்க இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்துட்டு போனாலே போதும், குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.